25 வயசுலயும் 25 இயர் ஓல்டும் அதே மாதிரி நடிச்சிருக்கான், 75 வயசுல அதே மாதிரி நடிக்கிறான். அண்ட் வந்து அந்த டிராமா கீப்ஸ் கோயிங் ஆன். சுரேஷ் கிருஷ்ணா பாஷா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா பாருங்க. அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஒரு தடவை பாத்துக்கேன், நான் 100 தடவை மாட்டேன் பாஷாவை. நான் பாஷா 300 அடி பாத்துக்கேன். நான் வைஜி மகேந்திர யாருவேன் டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு அந்த ட்ரம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு வைஜி மகேந்திரா எப்படி தெரிஞ்ச இந்த நாடகம் கீழெல்லாம் விடுங்க, நான் கிரிக்கெட்டரா பேசுறேன். நான் அந்த காலத்துல ஒரு கிரிக்கெட் ஃபேனா 69-70 ஆஸ்திரேலியா சீரீஸ், 72-73 இங்கிலாந்து சீரீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப விஸ்வநாதோட கிரேட் 75 பத்தி செலிபிரேட் பண்ணாங்களே போன வாரம், இதெல்லாம் நடந்துச்சு. அதான் நாங்க ஏ ஸ்டாண்ட் ஒருத்தருமா டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு ட்ரம்ஸ் ஆச்சுன்னு. அதுதான் வைஜி மகேந்திரா. அவன் மேட்சுக்கு டெஸ்ட் மேட்ச் வந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்சை கலக்கிடுவான் ஏ ஸ்டாண்ட் உட்காந்து. இவனும் சரி இவனோட கேங் ராஜேந்திரா அவன் கேங்லாம் இருப்பான். டங்கு ஒரு 4 ஆக்ஷா போடும். அந்த எஸ்பெஷலி பிஎஸ் சந்திரசேகர் 4 போலிங் போட வச்சு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு டங்கு சிக்கு டங்கு விக்கெட் அப்படின்னு வாங்க போட்டு ஒரு 6-4 வச்சா அப்படின்னு வாங்க போட்டு. So that is the way I started watching cricket. See, நான் playing cricket பத்தியே பேசுறேன், நான் சொல்றது watching cricket. So that is how I know வைஜி மகேந்திரா. எனக்கு அப்படிதான் அந்த வைஜி மகேந்திரான்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியும் எனக்கு. சோ அதுக்கப்புறம் தான் ஓ யாரா வேணா பார்த்தாரி சார், அந்த பார்த்தாரி இவன் அப்பா வந்து இவனுக்கு மேல வருது, டே வாடா எப்படா இருக்க வாடா உட்காரா அப்படின்னு வருது. அவர் வீடு போனா உட்காரா வாடா எப்படா இருக்க. அவர் பழம் ஜல்பா ஒயிட் ஹேர் போட்டு ஜல்பா போட்டு இருப்பாரு அவரு வைஜிபி மிஸ்டர் வைஜிபி. இவ அம்மா வேற லெவல் மிஸ்ஸஸ் வைஜிபி. நம்மளுக்கு நடுக்கும் அவங்களை போய் பார்த்தாங்களா நாம அந்த பட் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பையன் தான் பிரமாதம். See, honestly I was just thinking, என்னடா இது ஒரு மனுஷன் வந்து ஒரே பிளேயர் 50 வருஷம் ரவி சொன்ன மாதிரி 25 வயசுலயும் 25 இயர் ஓல்டும் அதே மாதிரி நடிச்சிருக்கான், 75 வயசுல அதே மாதிரி நடிக்கிறான். அண்ட் வந்து அந்த டிராமா கீப்ஸ் கோயிங் ஆன். அண்ட் லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா இந்த ஸ்டேஜ் பிளே வந்து இன்னும் லைவா வச்சிருக்கானா மகேந்திரா மாதிரி ஆடுங்கலாம். தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். See, ஸ்டேஜ் பிளேல இருந்தா நிறைய பேர் சினிமாக்கு வந்திருக்கா. இப்ப இந்த ஸ்டேஜ் பிளேவே ஒரு மாதிரி நல்லிப்பை ஆயிட்டு. அதுலயும் அந்த காம்படிஷன் இந்த டெலிவிஷன் ஒரு சைட்ல, டெலிவிஷன் பிளேஸ் ஒன்று இருக்கு, இந்த டெய்லி சீரியல் ஒன்று ஓடுது ஒரு சைட்ல, இன்னும் சில சினிமான்னு ஒன்று போடுது, ஓடிடின்னு விட்டா அந்த சினிமா என்ன பாத்துருக்கோம். அந்த காம்படிஷன் சர்வேலரானா மகேந்திரா நீ பிஸ்தா மச்சான் ஒரு சொல்றேன், நிஜமா பிஸ்தாதான் நீ. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிற சமயத்துல அண்ட் ஸ்டேஜ்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இது நம்ம வெள்ளை எவ்வளவு சொல்லலாம், அந்த மேட்ச்ல சிக்கன் போட்டா காலி நீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லிப் பண்ணாதான் இங்க ஒரு உங்களுடைய பண்ணாங்க கடைசி என்ற சொன்னா போன் பண்ணி திராட்சிக்கா நீ வந்து ஆகணும், கடைசி 20 நிமிஷம் வந்து பிளே பார்த்து ஆகணும், கடைசி 20 நிமிஷம் வாது. இந்த கடைசி 20 ஃபாதர் வந்து அரெஸ்ட் ஆகலாம் பார்த்தேன், ரவிலாம் அரெஸ்ட் ஆகலாம் பார்த்தேன். நான் இப்பதான் அவர் ஃபாதர் இப்படி இப்படின்னா அந்த ஸ்பான்டனிட்டி வரணும். ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் பண்ணுனா ஸ்பான்டனிட்டி ஒரு டக்குன்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வரணும். அந்த சைடுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போல டக்குன்னு ஒரு விஷயம் மாதிரி ஒரு ஸ்கொயர் பண்ணி ஒரு ஆள் வரணும். அது பண்றானா மகேந்திரா பண்ணிட்டு இருக்கான் ஸ்டேஜ்ல. அதனாலதான் 50 எல்லாம் பண்ணிருக்க முடியும் அவனால. நான் அவன் தான் கூப்பிடுறேன், அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதான் சோ ஃபேண்டாஸ்டிக் மகேந்திரா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பிகாஸ் இது பண்றது ஐ திங்க் இட் இஸ் தி blood. அது தேங்க்ஸ் டு வைஜி பாத்சாதி and his blessings. Let me be very honest with you. He was a great man, a jolly மனுஷன் அவரு. அதே மாதிரி இவனுக்கு சரி ராஜேந்திரா வேற ஃபீல்ட்ல போறாங்க. இந்த ஃபீல்ட்ல பண்றான்றது பெரிய விஷயம். அண்ட் டெஃபினெட்லி ஏஆர் சார் உங்களெல்லாம் பார்க்கறதுல கிரேட். ஐ மீன் கிரேட் டு see you today. அவர் சினிமாலாம் பார்த்திருக்கேன். சுரேஷ் கிருஷ்ணா பாஷா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா பாருங்க. அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஒரு தடவை பார்த்திருக்கேன், நான் 100 தடவை மாட்டேன் பாஷாவை. நான் பாஷா 300 வாட்டி பார்த்திருக்கேன். நான் நீங்க ஒரு வாட்டி தான் சார் நீங்க பாத்துருக்கீங்க, நான் 100 வாட்டி பாத்துருக்கேன் அப்படின்னு அவன் சிரி ஜெயந்தன் தான். காத்தாடி ராமூர்த்தி அவர் பேசுறத பாத்துருக்கேன். சச்சு இருந்தா அவ பார்த்தாங்க. அவனா அவங்க சொல்லுமா அவள பத்மாசுப்ரமணியம் பாரு, அவ பத்மாசுப்ரமணியம் டைக்கீரா போட்டு டக்கரா இருக்காங்க பாரு. அவங்க அவர்கிட்ட சொன்னேன், என்ன மேடம் இன்னும் இப்படி டக்கரா இருக்கீங்க அப்படின்னு. ஒரு 80 வயசு அப்படியே 20 வயசு மாதிரி டக்கரா இருக்காங்க பாரு அவங்க பத்மாசுப்ரமணியம். சோ ஹேட்ஸ் ஆஃப் லதா ரஜினி. லதா வந்தா லதா சரண்டு போயிட்டாங்க. எங்க வந்தாங்க ஓடிவிட்டா. இவ காலங்காத்தா இருக்காரு சுதா ரொம்ப ஆன்மீகம் அப்படி பொழியுது. சுதா வாட்ஸ்அப்ல இருந்து டெய்லி கலகாத்தா 10 போட்டு இந்த பாட்டு இந்த ஸ்லோகத்தை கேளுங்கள், அதை பண்ணுங்கள், இதை கேளுங்கள், இந்த கோவிலுக்கு போனால் உதவி நடக்கும் அப்படி இப்படி போட்டு டமா டிமில் வாட்ஸ்அப் அடிப்பாங்க.
சரி 10 நாளைக்கு நான் அவளோட ரிப்ளை போட அனுப்புவேன் அவளுக்கு. ஏன்னா இவ அடிக்கிற ஸ்டேஜ் நம்மளுக்கு அடிக்க முடியாது. சோ இந்த மாதிரி சில பேர் வாட்ஸ்அப்ல அந்த வெட்டியா இருக்கிறவங்க சுதா ஒண்ணு ஆக்சுவலா போட்டு அடிச்சு தள்ளுங்க. சரி நாளைக்கு என்ன போற, நாளைக்கு பாரு அப்படின்ற. வெரி குட். ஆனா பாவம் வைஜி மகேந்திரா கிட்ட வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இது 18th வச்சுக்கிறதா இருந்தான். நான் 18th ஊர்ல இருக்க மாட்டேன் மகேந்திரா சொன்னேன். எனக்கு பாவம் 19th மாத்தினா தேங்க்யூ மகேந்திரா. உனக்கு தான் லொங்குல இருந்து நேதி ஓடி வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் போயிட்டு இவன் சொன்னா நீ என்ன வேணா பண்றேன், நீ டிங்கி கொடுக்கூடாது. நான் டிங்கே கொடுக்க மாட்டேன், ப்ராமிஸ் யூ அப்படின்னு. பட் ஹேட்ஸ் ஆஃப் யூ மகேந்திரா, மே கீப் கோயிங் அண்ட் ட்ரூப்ஸ் ஆஃப் பீப்பிள். ரவி எங்க வா மது வா. சோ இவருக்காக இவ வந்து கிளேடி வேர்ல்ட் கப் டிக்கெட் சொன்னா பின்னாடி ஓடி வருவார். இவ கில்லடிச்சா நம்மள சாப்பிட்டு கூட எல்லாரையும் போட்டு வேளாண் மது. பட் நீ கரெக்டா சொன்ன. அவன் ரவி எங்க போட்டானா சரி விட்டுறேன். So good. I'm very happy that as a family they're doing well, which is very important. As a family இருக்கிறதா most important மகேந்திரா. And stage playல நீங்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தேன். Please all of you continue. இல்லனா அந்த ஒரு இந்த ஸ்டேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேஜ் பிளேன்றது இது எப்படின்னா கிரிக்கெட் சொல்ல போனா அந்த ரஞ்சி டிராஃபி அந்த டுலிப் டிராஃபி மாதிரி தான் உங்களோட ஸ்டேஜ் பிளேன்றது. அந்த லெவல்ல இருந்தா நீ ஆரம்பிக்கணும். இல்ல ரஞ்சி டிராஃபி எல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க ஒரு சுத்தி போயிட்டு எல்லா கண்டிஷன்ஸ் ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி ஆகணும் அப்படி இப்படின்னு ரூல்ஸ் போடுறாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஸ்டேஜ் பிளேன்றது. இங்கே தான் உங்களுக்கு டேலண்ட் வரும். இங்க என்ன பெரிய ஆர்டிஸ்ட் வருவா, இங்க என்ன பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவா. சோ அந்த ஸ்டேஜ் பிளே உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் யாருன்னா இப்ப கொடுத்தோம் எவ்வளவு பேர் அவார்ட் வாங்கினீங்க யாருன்னா தெரியாது. எல்லாம் நீங்க தான் கண்டினியூ பண்ணுவோம். வைஜி மகேந்திரா irrespective வைஜி மகேந்திரா, நோ வைஜி மகேந்திரா, சுதா நோ மை சுதா, மதுவந்தி நோ மதுவந்தி, you all should continue a tradition. What ARS has started and given to Mahindra, all of you should continue. That's all I would say. Well done Mahindra. God bless you. Good luck. ஜாலியா இருக்கு மச்சானி, இப்படிதான் இருக்கணும். லைஃப் ஜாலி பிஜி பாரு. அவ்வளவுதான் நீ போட்டு. பட் ஸ்டில் நம்ம வைஜி மகேந்திரா யாருன்னா டங்கிச்சுக்கு 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 அந்த ட்ரம்ஸ் தான். இந்த இப்ப உங்களுக்கு ஒரு நிறைய வாட்ஸ்அப்ல பாத்துட்டீங்களா? இப்ப ரீசெண்டா இந்த குண்டப்பா விஷயம் 97 நாட் அவுட் பத்தி ஒரு பெருசா போச்சு பாத்தீங்களா? அது அன்னைக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு வாரம் முன்னாடி it was they celebrated 50 years of Gundappa Vishwanath's great 97 not out in Chennai. The test match was Madras test match against West Indies, the great West Indies team, Richards, Clive Lloyd எல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வைஜி மகேந்திரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். What a strange coincidence. அந்த மேட்ச் வைஜி மகேந்திரா என்ன பண்ணினா நாடகம் போடல, டங்கிச்சுக்கு 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 டங்கிச்சுக்கு. விலாக் மகேந்திரா, God bless you. சுதா, all the best சுதா. நீ அச்சு தருசுதா, கவலைப்படாத. உன்னோட வாட்ஸ்அப்ல போட்டு அச்சு தந்துட்டு கவலைப்படாத. இவன் ஆக்சுவலா என்னோட நீஸ் தெரியுமா உங்களுக்கு? இவன் என்னோட நீஸ். இவன் என்ன மாமான்னு கூப்பிடணும். போனா பொறுத்து விட்டு கொடுக்குறாங்க. ஆல் தி பெஸ்ட் மது. அவன் ரவி இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இல்லையா அவன்? சரி விட்டுரு. ஓகே.